இருந்து 6th level of competition ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இன்னைக்கும் ஏதாவது வித்தியாசமான ரவுண்ட்ல? இன்னைக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான இயக்குனரோட ரவுண்ட். அப்ப பிரம்மாண்டமான இயக்குனர்னால நம்ம சொல்லாமலே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு டைரக்டர் சங்கர் ரவுண்ட். சோ டைரக்டர் சங்கர்னாலே படமும் ஹிட், சாங்ஸும் ரொம்ப ஹிட். சோ இன்னைக்கு எபிசோட் ரொம்பவே கலக்கட்ட போகுது. சோ லெட் us start the show. டைரக்டர் சங்கர் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து ஆட வராங்க கீர்த்திகா from சென்னை. This is the Jabberwocky's emergency broadcast system. Give me 1 touchdown, yeah. Give me 2 touchdowns, yeah. Give me 3 times something. Roboga, 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 Roboga.
கீர்த்திகா, உங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கிரியேட்டிவா என்டர்டெய்னிங்கா இருந்தது. தேங்க்ஸ் கீர்த்தி. இப்ப ஜட்ஜஸோட கமெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். மாஸ்டர், சங்கர் சார் படனால பிரம்மாண்டம் தான். இந்த பெர்ஃபார்மன்ஸ் பிரம்மாண்டமா இருந்தது. இந்த பிரம்மாண்டத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த பிரம்மாண்டத்தை பத்தியா? இந்த பெர்ஃபார்மன்ஸ் பிரம்மாண்டத்தை பத்தி. ஓகே ஓகே. பிரம்மாண்டத்துக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்குமா? சினிமா உலகத்துல, தமிழ் திரை உலகத்துல பிரம்மாண்டத்தை சினிமாவில் காமிச்சது முதல்ல வந்து எஸ்.எஸ். வாசன், ஜெமினி ஸ்டுடியோ ஓனர், ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர். அவர் தான் சந்திரலேகாங்கிற படத்தின் மூலமா பிரம்மாண்டத்தை, சந்திரலேகா, ஓயார், இது மூலமா பிரம்மாண்டத்தை காமிச்சார். அவர் இனிஷியலி எஸ்னு முதலியே இருக்கு. அதே ஃபாலோ பண்ணி 2 டைரக்டர் 2 எஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்த பீரியட்ல அதில் முதல் எஸ் வந்து டைரக்டர் கே. சங்கர். அவர் பேர் சங்கர் தான். அவர் வந்து முதல் சூப்பர் ஸ்டார், தமிழ் படத்தோட முதல் சூப்பர் ஸ்டார். எம்ஜிஆருக்கு பல படங்கள் டைரக்ட் பண்ணுவார். நடிகர் திலகத்துக்கு பண்ணியிருக்காரு. இவருக்கு அடிமை பெண், குடியிருந்த கோவில், இது மாதிரி பிரம்மாண்ட படங்களை கொடுத்துருக்காரு. எல்லாம் பெரிய ஹிட் பிக்சர்ஸு, கமர்ஷியலி கலெக்ஷன் நிறைய வந்த படங்கள். அதே போல் இப்போ இருக்கிற சூப்பர் ஸ்டாருக்கு அடிக்கடி பண்ணிட்டு இருக்கிற ஒரே பிரம்மாண்ட டைரக்டர் இந்த இன்னொரு சங்கர். அவங்க சப்ஜெக்டோட கருவே பிரம்மாண்டமாக இருக்கும். இப்போ இவங்களோட பிரம்மாண்டத்தை பற்றி சொல்லுங்க மாஸ்டர். இந்த பிரம்மாண்டமா? இந்த பிரம்மாண்டம் நல்லா பண்ணிட்டு, இதை விட இந்த கோரியோகிராஃபர் பிரம்மாண்டமா கற்பனை பண்ணியிருக்காரு. தேங்க்யூ மாஸ்டர். யாரு கோரியோகிராஃபி? பாஷா மாஸ்டர். பாஷா மாஸ்டர் நல்லா கற்பனை பண்ணியிருக்காரு. அந்த ரோபோஸ்லாம் வாங்க, அந்த குட்டீஸ்லாம் வாங்க. இந்த ரோபோஸ் என்ட்ரி இருக்குல்ல, நல்ல ஒண்டர்ஃபுல் என்ட்ரி. வந்தப்புறம் அந்த டைமிங் மெயின்டைன் பண்ணாங்க அந்த ஃபர்ஸ்ட் பீட்டில். அது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி. கரெக்டாக அதுக்கு சிங்க் மேட்ச் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த ரோபோவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சில மிஸ்ஸிங் வந்தால் கூட தெரியல பெருசாக. நல்லா இருந்தது, நல்ல கற்பனை. அப்புறம் இந்த குட்டீஸ் வந்து கலங்கிட்டாங்க, பிரமாதம் கலங்கிட்டாங்க. இதில் ஒரு குட்டி சூப்பர் ஸ்டார், இது ஒரு குட்டி சூப்பர் ஸ்டார், இந்த சின்ன பொண்ணு. அதுதான் நீ பல்ட்டி அடிச்சிய கடைசியில், நீ தானே? சூப்பர்மா, பிரமாதம். மொத்தத்தில் டோட்டலி வெரி என்டர்டெய்னிங் பிரம்மாண்டம். இது வெரி குட். தேங்க்யூ மாஸ்டர். தேவயானி மேம், உங்களோட கமெண்ட்ஸ். எல்லாரும் ரொம்ப கியூட்டா ஆடினாங்க. பசங்க ரொம்ப கியூட்டா ஆடினீங்க. கீர்த்திகாவும் ரொம்ப நல்லா பப்ளியா கியூட்டா பண்ணீங்க. தேங்க்யூ மேம். நல்லா இருந்தது. ஓவரால் மாஸ்டர்ஜி சொன்ன மாதிரி ரொம்ப என்டர்டெய்னிங்கான வெல் கோரியோகிராஃப்ட் சாங். ஏன்னா இதுல கீர்த்திகா மட்டும் இல்ல, எல்லாரோட பார்ட்டிசிபேஷன் தேவைப்படுது இல்லையா? ஸோ இட் வாஸ் டோட்டலி அ டீம் ஒர்க். வெரி இன்டெலிஜென்ட் மேனிப்புலேஷன். ஆமா, ரொம்ப இன்டெலெக்சுவல் மேனிப்புலேஷன். நல்லா இருந்தது. கடைசி அந்த போஸ் குட்டி பண்ணால ரொம்ப நல்லா இருந்தது. ஃபினிஷிங் ரொம்ப அழகா இருந்தது. ஸ்டார்ட் அண்ட் ஃபினிஷ் நல்ல குட். கீப் இட் அப். தேங்க்யூ மேம். ஸ்கோர் தெரிஞ்சுக்கலாம். மாஸ்டர், உங்களோட ஸ்கோர். அதாவது பிரம்மாண்டத்துக்கெல்லாம் உடனே ஸ்கோர் சொல்லி நாங்க எங்க பிரம்மாண்டத்தை குறைச்சிக்கிறதுக்கு விரும்பல. எங்க பிரம்மாண்டத்தை கடைசியில் தான் காமிக்க போறோம் இல்ல? ஆமா, நாங்க டிசைட் பண்ணிட்டோம்.